வணக்கம் தோழர்களே. பாலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றோடு 443 நாட்களாகிறது. இந்நிலையில் இன்று, அதாவது நாம் இதை பேசிக் கொண்டிருக்கும் நேரம் இரவு 8:40 பலஸ்தீனில் 22ஆம் தேதி 12வது மாதம். இன்று வந்த இரு தகவல்கள் அல்-கஸம் பிரிகேட் தரப்பிலிருந்து கொடுத்திருந்தார்கள். இரு இடங்களில் தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தி 2 இஸ்ரேலிய இராணுவ வாகனங்களை, அதாவது இஸ்ரேலிய துருப்புகள் பயணிக்கும் இராணுவ வாகனங்களை அளித்துள்ளனர். மற்றும் ஏற்கனவே நாம் கூறியது போல தொடர்ந்து அந்த தாக்குதல்கள் நடந்து வருகிறது ஒரு பக்கம். மறுபுறம் சிரியா விழுந்த பிறகு, சிரியாவின் பஷர் அல் அசாத் அரசாங்கம் அவர் அங்கிருந்து வெளியேறிய பிறகு பல தகவல்கள் அதை சுற்றி வந்தன. அவர் சமீபத்தில் வெளியிட்டிருந்த கடிதம் பற்றியும் நாம் பேசியிருந்தோம். ஆனால் அதன் பிறகு நிறைய தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. ஒவ்வொரு பல மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளன. இவை அனைத்தையும் பேசவிருக்கிறோம். நம்மோடு தற்போது தோழர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவர்களை பேசலாம். வணக்கம் செந்தில் தோழர். வணக்கம் தோழர். தோழர், இந்த கடந்த ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வல்லா ஹீப்ரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட் ஒரு தகவல் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய காசா உள்ள இருக்கக்கூடிய அந்த அல்கசம், அந்த பாலஸ்தீனுடைய அந்த மிலிட்டரி விங்க ரன் பண்றது எஹியாசினுடைய தம்பி அவர் தான் ரன் பண்றாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் புதுசா ஒரு 4000 பேரை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் இதுவே காசா உள்ள இருக்கக்கூடிய அந்த இஸ்ரேலிய துருப்புகள் எல்லாரையும் அழிக்கிறது, ஒட்டுமொத்தமா அழிச்சு ஒழிக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த தகவல் அங்கே வந்துருந்துச்சு. இது ஒரு பக்கம் இருக்கிறதுக்கு இதுக்கு தகுந்த மாதிரி தகவல் எல்லாம் வந்துகிட்டு இருந்துச்சு. ஸ்னைப்பர்ல நாங்க இத்தனை பேர் பண்ணோம், அதுல பண்ணோம், இதுல பண்ணோம் எல்லாம் சொல்லிட்டே இருந்தாங்க. ஏன்னா ஜபலியா கேம்ப்ல பெரிய அளவுல மக்களை வெளியேற்றிட்டாங்க. அதே ஜபலியா கேம்ப்ல மிகப்பெரிய அளவுல தாக்குதல் இவங்க மேல நடந்துட்டு இருக்கு. அது அப்படி ரிவர்ஸா மாதிரி இஸ்ரேல் மேல நடந்துட்டு இருக்கு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நேரடியா அவங்க தங்களோட உயிரை கொடுத்து அந்த தாக்குதல் நடத்துற இடத்துக்கு வந்துட்டாங்க. எனக்கு உடனே இதை பார்த்த உடனே கரும்புலிகள் தான் ஞாபகம் வந்தாங்க. ஸோ இப்போ அந்த 4000 பேர் ரெக்ரூட் பண்ணது அப்படின்றது ஒட்டுமொத்தமா நம்ம உயிரை கொடுத்தாவது இந்த உள்ளுக்குள்ள அத்தனை பேர் அழிச்சிடணும் அப்படின்ற எண்ணத்துலையா, இல்ல இந்த தகவலோட டீப் இதுல என்ன நடந்திருக்கிறது சொல்லுவாங்க. முகமது சின்வார் கிட்டத்தட்ட தலைமை பொறுப்புக்கு வந்திருக்கிறதா தான் தெரியுது. முகமது சின்வாருங்கிறவரு அல்கசாம் பிரிகேடு உருவானதனுடைய ஃபவுண்டர்ல முக்கியமான ஒருத்தர், முக்கியமான கமாண்டரு, அல்கசாம் பிரிகேடினுடைய கமாண்டரு. ஐ திங்க் முகமது டெய்ஃபுக்கு அடுத்த லெவல்ல இருக்கக்கூடிய கமாண்டர்னா முகமது சின்வார். முகமது சின்வார் யஹ்யா சின்வாரோடைய தம்பி. ஸோ அவரும் யஹ்யா சின்வர் அல்கசாம் பிரிகேடு உருவானதுல மிக முக்கியமான ஒரு நபர். அவரும் சேர்ந்து உருவாக்குன அமைப்பு தான் அல்கசாம் பிரிகேடு. ஸோ முகமது சின்வார், யஹ்யா சின்வார், முகமது டெய்ஃப், அதற்கு முன்னாடி அல்கசாம் பிரிகேடினுடைய சீஃபா இருந்தவர், இவங்க எல்லாருமே சேர்ந்து உருவாக்குன அமைப்பு தான் கசாம் பிரிகேடு. ஸோ ஐ திங்க் ஆரம்பத்திலேயே இந்த தகவல் அதாவது யஹ்யா சின்வாருடைய மரணத்துக்கு அப்புறம் இந்த தகவல் வந்துச்சு. அடுத்த தலைமை பொறுப்புக்கு முகமது சின்வார் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே நேரத்துல கத்தார்ல இருந்து செய்திகள் கசிய விடப்பட்டுச்சு. என்னன்னா, கலீல், அவர் பேர் அவங்களுடைய முக்கியமான ஒரு தலைவர், ஏற்கனவே அதாவது இஸ்மாயில் ஹெனியாவுக்கு முன்னாடி ஹமாஸினுடைய பொலிட்டிக்கல் பீரோ தலைவராக இருந்தவர் அவர் தான். ஐ திங்க் காலித் மார்ஷல் நினைக்கிறேன். காலித் மார்ஷல் ஜோர்டான்ல இருந்து கடைசியா அசாசினேஷன் அட்டம்ப்ட்ல வெளியேறி கத்தார்ல தான் இப்ப இருக்கிறாரு. கத்தார்ல இருந்து இயங்கக்கூடிய நபர் தான் மஷால். ஸோ மஷால் ஏற்கனவே இஸ்மாயில் ஹெனியாவுடைய அசாசினேஷனுக்கு அப்புறம் அவரை தான் தலைமை பொறுப்புக்கு கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தார்ல இருந்து செய்திகள் கசிய விடப்பட்டுச்சு. குறிப்பா மேற்கத்திய ஊடகங்களுக்கு செய்திகள் கசிய விடப்பட்டுச்சு. என்னன்னா, கசாம் பிரிகேட, அதாவது ஹமாஸ ஒரு கத்தாருடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட ஒப்படைக்கணுங்கிறத நோக்கமா வச்சுதான் அந்த செய்தி கசிய விடப்பட்டுச்சு. இன்னும் சில விஷயங்கள்லாம் அதுக்குள்ள நடந்தது. நீங்க வரலாறுல பாத்தீங்கன்னா, இதே
காலித் மார்ஷல் வந்து ஹமாஸினுடைய லீடரா இருந்தப்பதான் சிரியால முஸ்லிம் பிரதர்ஹுட்டுடைய ஒரு அமைப்பா ஹமாஸ் போய் சிரியன் ஆர்மிக்கு எதிரான சண்டையில ஈடுபட்டுச்சு. அப்பதான் ஹெஸ்புல்லாவுக்கு எதிரான போர்ல ஹமாஸ் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தது சிரியால ஒரு ஷார்ட் பீரியட். அப்ப ஹமாஸினுடைய பொலிட்டிக்கல் விங்கினுடைய தலைவரா இருந்தவர் காலித் மார்ஷல். காலித் மார்ஷல் வந்து அதுல இருந்து அதுக்கப்புறம் விடுபட்டு இஸ்மாயில் ஹெனியே அந்த பொறுப்புக்கு வந்த உடனே இம்மீடியட்டா அவர் பண்ண விஷயம் என்னன்னா, சிரியால இருந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்த ஹமாஸ் படை வீரர்களை வாபஸ் வாங்கினதுதான். அவர் வாபஸ் வாங்கினாரு. வாபஸ் வாங்கினது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் ஹெஸ்புல்லா கூட நெருக்கமான உறவுல ஈடுபட்டாரு. ஈரான் கூட நெருக்கமான உறவுல வந்து ஈடுபட்டாரு. இஸ்மாயில் ஹெனியே ஒட்டுமொத்த பாலஸ்தீனுக்கான அந்த தேர்தல் 2007 நடந்த தேர்தல்ல பாலஸ்தீனத்தினுடைய பிரதமரா தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் இஸ்மாயில் ஹெனியே. அவ்வளவு செல்வாக்கான ஒரு நபர். அவர்தான் வந்து அந்த உண்மையா வந்து ஜனநாயக ரீதியா ஆட்சியில வந்து வெற்றி பெற்றவர் வந்து அவர்தான். அதுக்கப்புறம் அந்த அமைப்பு தடை செய்யப்பட்டு மேற்குலக நாடுகளால தடை செய்யப்பட்டு இஸ்ரேல் வந்து நெருக்கடி கொடுத்து கடைசியா பலஸ்தீன் ஃபேக்ஷன்ஸ் குறிப்பா ஃபத்தாவுக்கும் அவங்களுக்கும் ஏற்பட்ட முரண்பாடு உள்நாட்டு பிரச்சனையினால அவங்க வெஸ்ட் பேங்கை விட்டு வெளியேறி கடைசியா காசாவை மட்டும் கட்டுப்படுத்தினாங்க. காசாவுக்கு போனதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணாரு, அவருடைய அந்த பிரதமர் பதவியை வந்து விட்டு கொடுத்துட்டு பிரசிடென்ட் பதவியை யஹ்யா சின்வரை காசாவுக்கான பிரதமரா நியமிச்சுட்டு அவரு பொலிட் பீரோ தலைவரா போயிட்டாரு. பொலிட் பீரோ தலைவரா போன உடனே அவர் பண்ண வேலை சிரியன் போர்ல ஈடுபட்டுக்கிட்டு இருந்த ஹமாஸை வெளியேற்றினது தான். ஸோ இதுல நிறைய ஹமாஸ்குள்ள பல விங்குகள் இருக்குங்கிறதுக்கான இது வந்து நீங்க இதுல இருந்து பார்க்க முடியும். ஸோ இது எதுக்காக சொன்னேன்னா, முகமது சின்வார் வந்து அடுத்த தலைமை பொறுப்புக்கு வருவாருங்கிற அந்த அந்த செய்திங்கிறது இன்னும் குறிப்பா சொல்ல போனா அதற்கான ஹிண்ட் யார்கிட்ட இருந்து கிடைச்சதுன்னா செய்மர் ஹெர்ஸ் வந்து அவருடைய ஆர்டிக்கல்ல எழுதியிருந்தாரு. முகமது சின்வார் வந்து தலைமை பொறுப்புக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா பேசப்படுது அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருந்தாரு. இப்போ முகமது சின்வார் வர்றதுக்கு அனுமதிக்க கூடிய சூழல் இல்லாத காரணத்தினாலதான் தலைமை பொறுப்பு இன்னும் காலியா இருக்கு. ஏன்னா இந்த போர் நின்னதுக்கு அப்புறம் தான் தலைமை பொறுப்பு அறிவிப்பாங்கிறது தான் இப்ப இருக்கிற தகவலா இருக்கு. இப்போ அவங்களுடைய டெலிகேஷன், அதாவது அமைதி பேச்சுவார்த்தைக்கான டெலிகேஷனை லீட் பண்றது ஹையான்னு சொல்லி ஒருத்தர் வந்து லீட் பண்றாரு. ஸோ இதுதான் வந்து ஹமாஸினுடைய செட்டப்குள்ள இருக்கிற அந்த இதெல்லாம் வந்து நீங்க பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல தான் கசாம் பிரிகேடு தன்னுடைய டாக்டிக்கல் போர்த்தந்திரங்களை வந்து மாற்றத்துக்கு கொண்டு வருது. இப்போ இதுவரைக்கும் அவங்க தற்கொலைப்படை தாக்குதல்கள்ல ஈடுபட்டது இல்லை. இப்போ இந்த போர் ஆரம்பிச்சதுல இருந்து தற்கொலைப்படை தாக்குதல்ல ஈடுபடல. இப்போ சமீபமா ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு மார்டடம் ஆபரேஷன் வந்து அவங்க பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த ஆபரேஷன்ஸ் எல்லாமே அவங்க திரும்ப பேஸுக்கு வந்து வீடியோ ஆதாரங்கள்லாம் எடுத்துட்டு வந்து வெளியிடுறத நம்ம எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்கோம். எந்த இதுலயும் வந்து அவங்க திரும்ப பேஸுக்கு வந்துட்டாங்கிற அந்த செய்தி தான் வரும். மார்டடம் ஆபரேஷன்ங்கிறது பெருசா நடக்கல. இப்போ மார்டடம் ஆபரேஷன் வந்து ஆரம்பிச்சிருக்கு. அப்பன்னா இந்த போரினுடைய உச்சகட்ட காலத்துக்கு வந்து வந்திருக்கு. இப்போ கசாம் பிரிகேடு இந்த போர்ல கடைசியா வந்து உச்சமா வந்து தன்னுடைய தற்கொலைப்படை தாக்குதல்களை ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இதுல தற்கொலைப்படை தாக்குதல்னா இதுல சிவிலியன் டேமேஜஸ் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா நடக்கிற தற்கொலைப்படை தாக்குதல்ங்கிறது இராணுவ துருப்புகளுக்கு எதிரான தற்கொலைப்படை தாக்குதல் தான். ஸோ அதனால இது வந்து நீங்க டெரரிசம்னு சொல்ல முடியாது. இதற்கு முன்னாடி நடந்த பல அரசியல் படுகொலைக்கான தாக்குதல்கள்ல சிவிலியன் கேசுவலிட்டிஸ் ஏற்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை நீங்க ஒரு வகையில வந்து டெரரிசமா வந்து கேட்டகரைஸ் பண்ணலாம். இன்னைக்கு டெரரிசம்கான வேல்யூவே வந்து இல்லாம போயிடுச்சு. ஏன்னா அது ஒரு பொலிட்டிக்கல் டெர்மினாலஜிங்கிறது இன்னைக்கு சர்வதேச பொலிட்டிக்ஸுங்கிறது தெள்ள தெளிவா வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கு. அதுதான் வந்து ஒரு காலத்துல அல்கொய்தா டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனா சொல்லப்பட்ட நபர்கள் எல்லாம் இன்னைக்கு ஸ்டேட்மென்ட்ஷிப்புக்கு வந்துட்டாங்க. அமெரிக்க மேற்குலக நாடுகள், இன்னும் சொல்ல போனா ரஷ்யாவே வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைக்கு இன்னைக்கு மாறிடுச்சு. ஸோ இப்படியான சர்வதேச அரசியல்ங்கிறது கம்ப்ளீட்டா வேறு ஒரு தளத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால இனிமே வந்து இந்த
தீவிரவாதின்னு சொல்லி அவங்க கொள்ற முத்திர குத்துறது இதெல்லாம் வந்து எடுபடாதுங்கிறத இன்னைக்கு களத்துல வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ அதனுடைய ஒரு வெளிப்பாடாகவும் ஹமாஸினுடைய அந்த டாக்டிக்ங்கிறது மாறி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்துல மேபி அவங்களுக்கான விண்டோ ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது குறையுது. ஏன்னா இருக்க இருக்க கம்ப்ளீட்டா அழிவுங்கிறது தவிர்க்க முடியாததா மாறுது. ராணுவ துருப்புகள் வெளியேறல, பேச்சுவார்த்தையில உடன்பாடு வரல. பேச்சுவார்த்தையில இப்போ குறிப்பா சிரியா விழுந்ததுக்கு அப்புறம் அக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் பெரிய பின்னடைவுகளை சந்திச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு பிரச்சாரங்கிறது மேற்குலக நாடுகள்ல பெரிய அளவுக்கு பரப்பப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதே இது வந்து இந்த பகுதி ரீஜினல் மக்கள் மத்தியிலையும் வந்து இந்த பிரச்சாரம் பெருமளவுக்கு எடுபட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா அக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுக்கு ஆதரவான மக்கள் மத்தியில ஒரு பெரிய அவநம்பிக்கை உருவாயிருக்கு. சிரியா விழுந்ததுக்கு அப்புறம் ஏதோ எல்லாமே விழுந்துருச்சு அப்படிங்கிற ஒரு மனநிலைங்கிறது உருவாயிருக்கு. இதுல நீங்க லாஜிக்கலா பாத்தீங்கன்னா சிரியா வீழ்ச்சி அடைஞ்சதுல என்ன எல்லாமே விழுந்துருச்சா அப்படின்னா, இந்த போர்ல நம்ம போன முறை பேசும்போது சொல்லியிருந்தோம். இந்த போர்ல சிரியாவினுடைய நேரடி ஈடுபாடுங்கிறது எதுவுமே கிடையாது. சிரியா தான் இதுல மிக முக்கியமான கீ. சிரியாவை அழிச்சிட்டோம்னாக்க ஒட்டுமொத்தமா ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மேற்கத்திய தரப்புல இருந்து பேசப்படுறதும், அத அக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுக்கு ஆதரவா இன்னும் சொல்ல போனா மனிதாபிமான அடிப்படையில மக்களுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கிற மக்கள்ங்கிறவங்க, இனப்படுகொலையில் உள்ளாகிற மக்களுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய மக்கள்ங்கிறவங்க ஒரு பெரிய அவநம்பிக்கை அடைஞ்சிருக்காங்க. அக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இதோட முடிஞ்சு போச்சுங்கிற அளவுக்குலாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல அரசியல் புரிதல் உள்ளவர்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா பல இடதுசாரி நபர்கள், ஆன்டி இம்பீரியலிஸ்ட் ஸ்டாண்ட் இருக்கக்கூடிய நபர்கள், இவ்வளவு காலமா பேசிக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, எங்களுக்கு வெறுப்பே ஆயிடுச்சு. அதனால இனிமே இந்த அரபு பிரச்சனையை பத்தி நாங்க பேச போறது இல்ல. நாங்க இத கம்ப்ளீட்டா வந்து கை கழுவுறோம் அப்படிங்கிற அளவுக்குலாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு விரக்தியில இருக்கிறாங்கங்கிறது நமக்கு தெரியுது. ஆனா இதுல என்ன அவங்க பார்க்க தவற விஷயம்னா, எதிரணிக்கு இது வந்து மிகப்பெரிய வீழ்ச்சி அப்படின்னு சொல்லி எதிரணி நம்பல. அது வந்து ப்ரபகேண்டா மட்டும்தான் பண்ணுதே தவிர, அது வந்து முழுமையான நம்பிக்கைக்கு வரல. ஆனா இந்த அக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுக்கு ஆதரவான மக்கள் மத்தியில மிகப்பெரிய அவநம்பிக்கை வந்திருக்கு. அவங்க எல்லாருமே இது வந்து வீழ்ச்சியா பாக்குறாங்க. கடுமையான வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிற அளவுக்கு பாக்குறாங்க. இப்ப நம்ம எதிரி வந்து ஏன் இதை பார்க்கல, எதிரிக்கு வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலா இது வந்து மிகப்பெரிய வீழ்ச்சின்னு அவன் பார்க்கலங்கிறத எப்படி சொல்றோம்னா, ஏற்கனவே இருந்த ஏற்கனவே இருந்த இந்த ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்ல ரொம்ப ரொம்ப வீக்கான பார்ட்னர்னா சிரியா தான். ஏன்னா உள்நாட்டு பிரச்சனைகளை எதிர்கொண்டுகிட்டு இருக்கு. உள்நாடே பிளவுபட்டு கிடக்கு. பெருமளவுக்கு அவங்களுடைய ஆயில், ஃபுட்டு உற்பத்திங்கிறது குர்திஸ்தான் பரப்புல எஸ்டிஎஃப்-ஆல கண்ட்ரோல் செய்யப்படுது. அமெரிக்காவினுடைய பேக்கிங்ல எஸ்டிஎஃப் வந்து கண்ட்ரோல் பண்ணுது குர்திஸ்தான் படைகள். அதே போல தொழில் நகரங்கள் அனைத்தையும் ஹெச்டிஎஸ் தீவிரவாதிகளும் துருக்கி ஆதரவு படைகளும் கட்டுப்படுத்திட்டு இருந்தாங்க. உங்கள்கிட்ட இருந்தது மிக முக்கியமான இந்த இந்த கடற்பரப்பு, கடலோர பகுதிகள், அதே போல மிக முக்கியமான சில நகரங்கள். இது மட்டும்தான் இருந்தது. இவங்களுக்கு ரிசோர்சஸே இல்லாம இருந்தாங்க. கிரிப்ளிங் சாங்ஷன் பண்ணியிருந்தாங்க. சீசர் சாங்ஷன் சொல்லிட்டு இது வரைக்கும் வரலாறு இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய சாங்ஷன்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. அதனால பெரிய அளவுக்கு பொருளாதார சிக்கல். ஒரு நாளைக்கு டமாஸ்கஸ் நகரத்திலேயே 1 மணி நேரம் தான் வந்து கரண்ட் இருக்கிற அளவுக்கு சிக்கலை வந்து எதிர்கொண்டுகிட்டு இருந்தது இஸ்ரேலுங்கிற அரசு. அவ்வளவு வீக்கா இருந்தவங்கள அவங்கதான் அவங்கதான் வீக்கான இந்த பார்ட்னர். ஏன்னா அவ்வளவு சிக்கல்களை அவங்க எதிர்கொண்டுகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியான ஒரு வீக்கான பார்ட்னரை ஈஸியா வந்து அழிச்சிட முடியும். ஸோ இது வந்து ஒன்றும் பெரிய காரியம் கிடையாது. அதற்கான களம் வந்து இருக்கு. அதற்கான கள நடவடிக்கைகள்ல அவங்க தொடர்ந்து ஈடுபட்டு கடந்த ஒரு தசாப்தமா இந்த வேலையில வந்து ஈடுபட்டு அதற்கான விளைவுகளை எதிர்கொள்ற இடத்துல தான் வந்து இருந்தாங்க. இப்ப ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்ல மிக முக்கியமான நாடு இப்ப சிரியா விழுந்துருச்சுன்னா ஒட்டுமொத்த ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸும் விழுந்துருச்சு. இனிமே வந்து பாலஸ்தீனியர்களுக்கு எந்த உதவியும் பண்ண முடியாது அப்படின்னு பேசுற அளவுக்கு சிக்கல் வந்துருச்சா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, உண்மையாவே அதுல இருக்கிற சிக்கல்களை நம்ம மறுக்கல. அதுல மிகப்பெரிய சிக்கல்கள் இருக்கு. அதே நேரத்துல அது கம்ப்ளீட்டா எல்லாமே போயிடுச்சா அப்படின்னா, எதிரணி அதை நம்பல அப்படிங்கிறத எதை வச்சு நம்ம சொல்றோம்னா, இதுதான் அவங்களுடைய மிக முக்கியமான
விஷயம் அப்படின்னு எதிரணி முடிவு பண்ணியிருந்ததுன்னா அது எடுத்த உடனே எங்க போயிருக்கும்னா காசாவுக்கு போனதுக்கு அப்புறம் அது ஃபர்ஸ்ட் போனது இடம் எங்கவா இருந்திருக்கும்னா சிரியாக்குள்ளதான் போயிருக்கும். சிரியாவை வந்து இதுல ஈஸியா அடிச்சிடலாம், ஒட்டுமொத்த ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸையும் காலி பண்ணிடலாம் அப்படிங்கிற நடவடிக்கையில தான் வந்து அது ஈடுபட்டு இருக்கும். அதை ஏன் பண்ணல? அந்த கேள்விக்கு என்ன பதில் வந்து புரிஞ்சுதுன்னா இது வந்து பெரிய வீழ்ச்சி இல்லை அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அவங்களுக்கு அது புரியுது, நமக்கு தான் அது புரியல. நம்ம தான் வந்து பெரிய அளவுக்கு நம்பிக்கை இழக்கிறோம். ஸோ ஆதரவு சக்திகள்ங்கிறவங்க நம்பிக்கை இழக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். ஏன்னா நீங்க சிரியா தான் வீக்கஸ்ட் பொசிஷன்ல இருந்தது. ஆனா சிரியா தான் வந்து ரொம்ப முக்கியம், இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இயங்குறதுக்கு சிரியா ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணியிருந்தாங்கன்னா வீக்கா இருக்கிற சிரியாவை ஆரம்பத்திலே அடிச்சிருப்பாங்க. ஆரம்பத்திலே அடிச்சிருந்தாங்கன்னா இந்த ஒட்டுமொத்த பிரச்சனையும் முடிஞ்சிருக்கும், ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கம்ப்ளீட்டா காலியா இருக்கும், இந்த போரையும் வந்து அவங்களுக்கு வெற்றியா வந்து மாத்திருக்கலாம். ஆனா முடியாது, அது பண்ண முடியாதுங்கிறது தெரிஞ்சதுனாலதான் அவங்க பண்ணல. ஸோ அதனால இது ஒரு பெரிய இழப்புங்கிறத நம்ம தான் சொல்றோமே தவிர அவங்க அதை நம்பல. ஸோ இதுல இப்போ இப்போ இந்த இந்த வீழ்ச்சியும் அடைஞ்சதுக்கு அப்புறம் ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுக்கு மிகப்பெரிய வீழ்ச்சி வந்துருச்சு, சிரியா வந்து விழுந்து போச்சு, மக்கள் மத்தியில மிகப்பெரிய அவநம்பிக்கை ஏற்பட்டதுக்கு அப்புறம் இவங்களுடைய டாக்டிக்கை வந்து மாற்ற வேண்டிய அவசியம் கசாம் பிரிகேடுக்கு வருது, ஹமாஸுக்கு வருது. ஸோ இப்போ அந்த இடத்துல தான் பெரிய அளவுக்கு கேசுவலிட்டிஸை உருவாக்கணும் இன்வேடிங் ஃபோர்ஸஸ்க்கு எதிராக. அவங்க வந்து இதுக்கு மேல வரணும்னாலே அச்சம் அடையணும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த டெரரை வந்து உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சியில ஈடுபடுறாங்க. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டிவா போகும் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த பேச்சுவார்த்தை காலகட்டத்தில் இன்னும் பார்க்க முடியும். ஏன்னா எப்போ வந்து அவங்களால எதிர்கொள்ள முடியாத ஒரு நிலைக்கு வந்து இஸ்ரேல் அரசாங்கம் போகுதோ அப்போ பேச்சுவார்த்தைக்கு வரும், டேர்ம்ஸ் கண்டிஷன்ஸுக்கு ஒத்துக்கும். ஸோ இதுதான் ஹெஸ்புல்லாவுக்கு எதிராக நடந்தது. 2 மாசத்துக்கு அப்புறம் அவங்களே வலுக்கட்டாயமா ஒரு பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு சீஸ்ஃபயரை அக்ரி பண்ணாங்க. அது வந்து அவங்க மீறாங்கிறது அடுத்த விஷயம். ஆனா சீஸ்ஃபயருக்கு ஏன் போனாங்கன்னா அவங்களால எதிர்கொள்ள முடியல. ஸோ எதிர்கொள்ள முடியாத கட்டத்துல தான் வந்து அவங்க சீஸ்ஃபயருக்கே போவாங்க. இப்போ அதே நிலை தான் இன்னைக்கு இங்கேயும் வரும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய இந்த ஸ்ட்ராட்டஜிக், அதாவது இந்த டாக்டிக்கல் சேஞ்சஸ்க்கான அடிப்படையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பல காரணங்கள் இருக்கிறதுனால, லீடர்ஷிப் சேஞ்சும் நடக்கிறதுனால, இது எல்லாமே வந்து காம்பினேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ் வந்து இங்க பிளே ஆகிறதுனால இந்த மாற்றம் வந்து நடந்திருக்கிறதா பர்சனலி நான் ஃபீல் பண்றேன் தோழர். ஓகே ஓகே தோழர். இதுல வந்து இப்ப சிரியாவோட பொசிஷன் என்னவா இருக்கு? இப்போ அங்க இருக்கிற சுச்சுவேஷன் என்ன? இதுக்கு முன்னாடி முன்ன பின்ன நடந்தது என்ன? ஈரான் எப்படி இந்த இதுல அடுத்து ஒர்க் பண்ண போகுது அப்படின்ற கேள்வி இருக்கு. இப்போ இன்னையில இருந்து கரெக்டா அடுத்த ஒரு மாசம் ஜனவரி 20ஆம் தேதி ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்துட்டா ஈரான் மேல தாக்குதல் நடக்கும் அப்படின்றத பலரும் பல இடத்துல சொல்லிட்டு இருக்கிறாங்க. அங்க பொசிஷன் எப்படி இருக்கு? சிரியாவோட நிலப்பரப்ப எப்படி ஈரானும் ஈராக்கும் பார்க்குது? இல்ல இதுல வந்து பல முரண்பட்ட தகவல்கள் இருக்கு. இன்னும் அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ரஷ்யாவுடைய பிரசிடென்ட் 2 நாளைக்கு முன்னாடி பத்திரிகையாளர் சந்திப்பு, ஒரு பெரிய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பண்ணாரு. கிட்டத்தட்ட 4 மணி நேரத்துக்கு மேல வந்து அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல கேள்விகளுக்கான பதில் வந்து அவர் கொடுத்திருந்தாரு. அப்போ இந்த சிரியாவினுடைய வீழ்ச்சிங்கிறது ரஷ்யாவுக்கு ஏற்பட்ட ஸ்ட்ராட்டஜிக் டிஃபீட் அப்படின்னு சொல்றத ஒரு கேள்வியா வச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கு பதிலளிச்சு அவர் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, இது எங்களுக்கு பெரிய வீழ்ச்சி கிடையாது, எங்களுடைய நோக்கம்ங்கிறது, இந்த போருக்கான நோக்கம்ங்கிறது தீவிரவாதிகளை அழிக்கிறதுக்கான நோக்கம், இஸ்லாமிஸ்ட் தீவிரவாதிகளை அழிக்கணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கமா இருந்தது, அந்த நோக்கத்துல நாங்க வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிறத சொன்னாரு. அதை அவர் எப்படி ஆர்டிகுலேட் பண்ணாருன்னா, மேற்கத்திய நாடுகள் இன்னைக்கு புதுசா ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய இந்த HTS அமைப்பு கிட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாங்க, அவங்க கூட உறவுகளை ஏற்படுத்துறாங்க, அவங்கள வந்து டெரரிஸ்ட் லிஸ்ட்ல இருந்து நீக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க, அவங்களோட டிப்ளமேட்டிக் உறவுகளை வந்து அங்க ஏற்படுத்துறதுக்கான நடவடிக்கையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அதனுடைய அர்த்தம் அவங்க தீவிரவாதிகளா இப்ப இல்லைங்கிறத மேற்குலக நாடுகள் நம்புறாங்க. அதனால அவங்க வந்து இன்னைக்கு தீவிரவாதிகளா இல்ல, இன்னைக்கு தீவிரவாதிகள்ல இருந்து அவங்க ரெபலா மாறிட்டாங்க, மாடரேட்டா மாறிட்டாங்க.
அதனால எங்களுடைய கோல்ல நாங்க வெற்றி அடைஞ்சிட்டோம். அதனால இதுல எந்த வகையிலையும் நாங்க வந்து தோல்வி அடையல அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா நேரடியா ஹெச்டிஎஸ் அமைப்பு கூட ரஷ்ய பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்கிறதாகவும் அவர் சொல்றாரு. ஏன்னா அந்த பேஸை வந்து மீண்டும் வந்து அங்க நிலைநிறுத்துறதுக்கு எங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை, நாங்க அதற்கான பேச்சுவார்த்தையில ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் சொல்றாரு. இப்போ இதுல பல முரண்பாடுகள் இருக்கு. ஏன்னா ரஷ்யாங்கிறது தீவிரவாதிகளை எப்படி பாக்குது அப்படிங்கிற அந்த இதுவரைக்கும் தீவிரவாதிகளை ரஷ்யா வந்து வெகமெண்டா எதிர்த்துக்கிட்டு இருந்தது. இன்னும் சொல்ல போனா கடைசியா அந்த தோஹால நடந்த ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட்டிங்ல லாவ்ரோ வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தாரு. ஒரு தீவிரவாதிகள் கூட இருக்காத அளவுக்கு ஒரு தீவிரவாதிகளை வந்து விட்டு வைக்க மாட்டோம் சிரியாக்குள்ள, எல்லாத்தையும் அழிக்கிறத தவிர அழிக்கிறதோட அழிக்காம நாங்க வந்து ஓய மாட்டோம் அப்படிங்கிறத அவரு சொல்லியிருந்தாரு. அது சொல்லி அடுத்த நாள் சிரிய அரசாங்கம் விழுந்துருச்சு. ஸோ இதுலயே வந்து ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு. ஏன்னா ஃபாரின் மினிஸ்டருக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சுதா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அவரு வந்து அவங்களோட அபிஷியல் பொசிஷன்ஸை பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அதே நேரத்துல புட்டின் இன்னைக்கு பேசும்போது தீவிரவாதிகளை நாங்கெல்லாம் அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஐ திங்க் வந்து புட்டினுடைய பதில்ங்கிறது நம்ப தகுந்ததான பதிலா இல்ல. அவர் வந்து மேற்கத்திய நாடுகள் சொல்ற விஷயங்களை வச்சுக்கிட்டு தன்னுடைய வெற்றியை வந்து வெற்றியா தோல்வியாங்கிறத அவரு ஆர்டிகுலேட் பண்றாரு தவிர, ஜஸ்டிஃபை பண்றாரு தவிர, முழுமையான வெற்றிங்கிறது இல்லை. ரஷ்யாவுக்கு தோல்விதான். ஏன்னா தீவிரவாதிகள் ஒரு காலமும் போறது இல்லை. இன்னமும் சொல்ல போனா இன்னைக்கு இப்போ புதுசா தலைமை பொறுப்புக்கு வந்துட்டு இருக்க அபு முகமது அல் ஜுலானி, இப்போ அவர் இருந்தால் பேர் மாத்திட்டாரு, அகமது அல்சரா. அகமது அல்சரா வந்து அபிஷியலா இது உத்தரவு போட்டிருக்கிறாரு. அதுல என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த ஃபேக்ஷன்ஸ், அதாவது இந்த தீவிரவாத பிரிவுகள், பல பிரிவுகள், ஹெச்டிஎஸ் மட்டும் கிடையாது, அங்க பல பிரிவுகள் எல்லாருமே நிறைய பேர் வந்து அதுல ஐசிஸ்ல இருந்து வந்தவங்க, அதே போல அல்கொய்தால இருந்து வந்த தீவிரவாதிகள், அவங்க எல்லாத்தையும் சிரியன் ஆர்மிக்குள்ள நேரடியா இணைக்கிறதுக்கான உத்தரவை வந்து இன்னைக்கு போட்டிருக்கிறாரு. எல்லா ஃபேக்ஷன்ஸும் தங்களுடைய ஆயுதங்களை ஒப்படைச்சிட்டு சிரியன் ஆர்மிக்குள்ள இணைஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்பன்னா சிரிய ஆர்மிக்குள்ள இணைஞ்சிட்டு இந்த போர்சஸ் அங்க என்ன வேலையில ஈடுபடுவாங்க? ஏன்னா ஏற்கனவே அவங்க சலாஃபிஸ்ட் ஜிகாதி முஸ்லிம்ஸா இருக்கிறாங்க, அதாவது இஸ்லாமிய பிரிவுல இருந்து வர தீவிரவாதிகளா இருக்கிறாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே இந்த தீவிரவாத அமைப்பினரை பத்தி நம்ம பேசியிருந்தோம். ஸோ அந்த அளவுக்கு ரேடிக்கலான எலமெண்ட்ஸ் இராணுவத்துக்குள்ள போனாங்கன்னா எப்படி இயங்குவாங்க அப்படிங்கிறத நம்ம கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கு. ஏன்னா ஐடியாலஜிக்கல் ட்ரிவன் ஃபோர்ஸஸ், இராணுவங்கிறது நான் ஐடியாலஜிக்கலா இருக்கணுங்கிறது தான் எல்லாருமே எதிர்பார்க்கறது. ஸோ ஆனா இங்க ஐடியாலஜிக்கல் ட்ரிவன் ஃபோர்ஸஸா தான் இருக்கிறாங்க. இவங்க வந்து இராணுவத்துக்குள்ள வந்தாங்கன்னா இந்த இராணுவம் என்ன மாதிரியான இராணுவமா இயங்கும், யாருக்கு எதிரான இராணுவமா இருக்கும், மற்ற நாடுகளுக்கு எதிரான இராணுவமா இருக்குமா, இல்ல உள்நாட்டுக்கு எதிரான இராணுவமா இருக்குமா? ஏன்னா இங்க உள்நாட்டுக்கு எதிரான இராணுவ பிரிவுகள்ங்கிறது இங்க இருக்கிற இராணுவங்கள் கிட்டத்தட்ட அந்த மாதிரி இயங்கிறத நம்மளால பார்க்க முடியும். குறிப்பா சொல்ல போனா இந்தியாவினுடைய இராணுவங்கிறது தமிழர்களுக்கு எதிராக வந்து எப்படியெல்லாம் இயங்கி இருக்குங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். இது இப்ப நேத்து இல்ல, இது வந்து மொழிப்போர் காலகட்டத்திலிருந்தே வந்து இந்த இந்த நடைமுறைகள்ங்கிறது இருக்கு. அதே மாதிரி காஷ்மீருக்குள்ள அதனுடைய நடவடிக்கைகள் நமக்கு தெரியும். வடகிழக்கு மாகாணங்கள்ல அதனுடைய நடவடிக்கைகள் தெரியும். அதே போல நீங்க பஞ்சாப்ல காலிஸ்தான் போராட்டங்கள் இடம்பெற்ற காலகட்டத்துல அதனுடைய நடவடிக்கைகள் தெரியும். ஸோ இது வந்து ஒரு இராணுவம் ஸ்டேட் அப்பராட்டஸ்குள்ள இயங்கிட்டு இருக்கிற இராணுவம் ஸ்டேட்டினுடைய விஷஸ்க்காக உள்நாட்டு மக்களுக்கு எதிராக எப்படியெல்லாம் இயங்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். அதே நேரத்துல இந்த சலாஃபிஸ்ட் ஜிகாதிஸ்ட் எலமெண்ட்ஸ் இராணுவத்துக்குள்ள இருந்தாங்கன்னா அந்த நாடு ஒரு செக்குலர் கண்ட்ரி, பல்வேறு மைனாரிட்டி சமூகங்கள் வாழக்கூடிய இடம். அந்த மைனாரிட்டி சமூகங்களுக்கு எதிராக அந்த இராணுவம் என்ன மாதிரியான இராணுவமா போகும் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். எந்த அளவுக்கு ஆபத்து அந்த சமூகத்துக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஸோ இவ்வளவு டேஞ்சரான அமைப்பினர் இராணுவத்துக்குள்ள போறாங்க. இவங்க போனாங்கன்னா எந்த மாதிரியான சக்திகளுக்கு ஆதரவு கொடுப்பாங்க? என்ன சொல்ல போனா 30% வெளிநாட்டு மெர்சனரிஸ் வந்து தீவிரவாதிகள் வந்து உள்ளுக்கு வந்திருக்கிறாங்க.
இந்த போர்ல. அவங்க எல்லாருமே வந்து அல்ஜி அல் கொய்தால இருந்து வந்தவங்க. இந்த அல் கொய்தா ஃபோர்ஸஸ் இப்ப எப்படி அவங்கள எப்படி நீங்க சிரிய ராணுவத்துக்குள்ள இணைச்சிக்க முடியும்? உய்கூர்ல இருந்து வந்தவனே எப்படி இணைச்சிக்க முடியும்? கஜகஸ்தான்ல இருந்து வந்தவனே எப்படி இணைக்க முடியும்? துர்க்மெனிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், டர்கிஸ்தான் இப்படி எல்லா பகுதிகளில இருந்து வந்த வெளிநாட்டுக்காரனை எப்படி உங்க ராணுவத்துல இணைச்சிக்க முடியும்? அவங்க எல்லாம் இணைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அவங்க எல்லாம் நீங்க திருப்பி தான் அனுப்பி ஆகணும். அப்படி திருப்பி போனாங்கன்னா அவங்க எல்லாம் எங்க போவாங்க? இதெல்லாம் இந்த நாடுகள் எல்லாமே ரஷ்யாவினுடைய எல்லைப்புற நாடுகள். இப்ப அங்கதான் போவாங்க. இப்ப அவங்களுக்கும் இந்த சிரியன் அரசாங்கத்திற்கும் இருக்கிற அந்த தொடர்புங்கிறத நீங்க என்ன பண்ணுவீங்க? அவங்க இந்த ஏன்னா ஐடியாலஜிக்கல் ஃபோர்ஸஸா தான் வந்தவங்க. ஸோ அதனால இது எல்லாமே மீண்டும் தீவிரவாத அச்சுறுத்தலை ரஷ்யாவுக்கு மட்டும் இல்ல சைனாவுக்கும் ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் தான் வருங்காலங்களில் ஏற்பட போகுது. இது எல்லா பகுதிக்கும் ஏற்படுத்தும். அமெரிக்காவை தவிர மற்ற எல்லா பகுதி நாடுகளுக்கும் எல்லா நாடுகளுக்கும் அந்த அச்சுறுத்தல்ங்கிறது இருக்கு. ஆனா அதை எல்லாத்தையும் இன்னைக்கு அவர் ஒயிட் வாஷ் பண்ணியிருக்கிறாரு. அவருடைய பதில்ங்கிறது கம்ப்ளீட்டா ஒயிட் வாஷ் பண்ணியிருக்கு. நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோம்னு சொல்லியிருக்கிறாரு. தீவிரவாதிகள் அழிக்கப்பட்டுட்டாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. நாளைக்கு தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினாங்கன்னா ரஷ்யாக்குள்ளேயோ மற்ற பகுதிகளிலேயோ தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினாங்கன்னா அவர் சொன்னது கம்ப்ளீட் பொய் அப்படிங்கிறத அது நிரூபிக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒரு மேற்கத்திய ஊடகங்கள் மேற்கத்திய அழுத்தத்துக்கு அவர் வந்து அடாப்ட் பண்றேங்கிற பேர்ல வந்து இந்த மாதிரியான ஒரு கமெண்ட்டை வந்து பண்ணியிருக்கிறாரு. ஸோ இது வந்து பெரிய வீழ்ச்சிகரமான நிகழ்வாக தான் நம்ம பார்க்கணும். ஸோ இதே நேரத்துல நீங்க இந்த பகுதியில ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கிறது இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சலாபிஸ்ட் எலமெண்ட் இராணுவத்துக்குள்ள போனாங்கன்னா இப்ப அங்க அலவைட்ஸ் மக்கள் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 10-12% மக்கள் வந்து அலவைட்ஸா இருக்கிறாங்க. முஸ்லாமிய பிரிவுல ஒரு ஒரு செக்டா இருக்கக்கூடிய மக்கள் அவங்க இப்போ ஷியாயிட் முஸ்லிம் பிரிவை வந்து ஃபாலோ பண்றவங்களா அறியப்படுறாங்க. அதே போல ஷியா முஸ்லிம்ஸ் இருக்கிறாங்க. அப்புறம் ட்ரூஸ் கம்யூனிட்டி இருக்கு, ட்ரூஸ் செக்ட் இருக்கு. அதே போல இந்த நாடோடிகள் சிரியன் நாடோடிகள் இருக்கிறாங்க, அசிரியன்ஸ் இருக்கிறாங்க, அப்புறம் யசீதீஸ் இருக்கிறாங்க, குருது குருது மக்கள் இருக்கிறாங்க. இப்படி பல மக்கள் குழுக்கள் இருக்கிறாங்க. பல மக்களும் அது இன்னும் சொல்ல போனா சிரியன் கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறாங்க. அதே போல அர்மேனியன் கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறாங்க. அர்மேனியன் கிறிஸ்டியன்ஸ் அலப்போல பெருமளவுக்கு இருக்கிறாங்க. ஸோ இப்படி பல்வேறு மைனாரிட்டி சமூகங்கள் வந்து இந்த பகுதியில வாழ்றாங்க. இன்னைக்கு இந்த நாடே வந்து மூன்றா பிரிஞ்சு கிடக்கு. இப்பவே வந்து 3 சக்திகளால கண்ட்ரோல் செய்யப்படுது. ஒண்ணு வந்து வடக்குல இருந்து வந்த இந்த இந்த சலாபிஸ்ட் எலமெண்ட், துருக்கியோட ஆதரவோட வந்த சலாபிஸ்ட் எலமெண்ட், கிழக்கு பகுதியிலிருந்து வடகிழக்கு பகுதியை வந்து ஆக்குப்பை பண்ணி வச்சிருக்கிற குர்திஸ்தான் படைப்பிரிவு, அமெரிக்கா ஆதரவோட இயங்கக்கூடிய குர்திஸ்தான் படைப்பிரிவு. இந்த தெற்கு பகுதியில பாத்தீங்கன்னாக்க இஸ்ரேல் வந்து ஆக்குப்பை பண்ணிட்டு உள்ளுக்கு போயிட்டு இருக்கு. பலான் ஹைட்ஸ்ல இருந்து உள்ளுக்கு போயிட்டு இருக்கு. ஹெர்மான்கிற ஹையஸ்ட் மவுண்டெயினை பிடிச்சி வச்சிருக்கிறாங்க. இனிமே இந்த பகுதியினுடைய கட்டுப்பாடுங்கிறது எங்க கட்டுப்பாட்டுல தான் இருக்கும் அப்படின்னு மாறு தட்டிக்கிறாங்க. இன்னைக்கு பெருமை பேசிக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் வந்து இது இந்த 3 பகுதியும் 3 சக்திகளால வந்து கட்டுப்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. அமெரிக்கா, துருக்கி, இஸ்ரேல் 3 சக்திகள் வந்து 3 பகுதியையும் கட்டுப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ இதுல துருக்கியினுடைய வெற்றிங்கிறது எப்படி சாத்தியமாகும்? ஏன்னா குர்திஸ்தான் வந்து ரீஜனல் பகுதியா வந்து பிடிச்சி வச்சிருக்கு. அதுல முக்கியமா வந்து ஆயில் ரிசோர்சஸும் உணவுப் பொருட்கள் உற்பத்தி பண்ற மாகாணமாகவும் அந்த மாகாணம் இருக்கு. அந்த மாகாணத்துல இருந்து உங்களுக்கு ரிசோர்சஸ் கிடைக்கலன்னா உங்களால இந்த நாட்டை ரன் பண்ணவே முடியாது. அப்போ துருக்கி வந்து கம்ப்ளீட்டா வந்து ஃபெயில் ஆகிட்டு இருக்கு. அதனுடைய ஆம்பிஷன்ல இருந்து ஃபெயில் ஆகிட்டு இருக்கு. இப்போ அதை வந்து அச்சீவ் பண்ணுங்கிற நோக்கத்துல அது என்ன பண்ணுதுன்னா ஏற்கனவே அவங்களுக்கு பிகேகே அதாவது குர்திஸ்தான் படைப்பிரிவான அதாவது துருக்கியில குர்திஸ்தான் விடுதலைக்காக போராடிக்கிட்டு இருக்கிற அமைப்புங்கிறது பிகேகே அதாவது குர்திஸ்தான் ஒர்க்கர்ஸ் பார்ட்டி. அந்த பார்ட்டிக்கு எதிரான போருங்கிறது அவங்க தொடர்ந்து பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த பார்ட்டியை வந்து அழிக்கணும்னு நினைக்கிறாங்க துருக்கி. அதுல அவங்க கூட அலைண்டா இருக்கிற ஒரு ஃபோர்ஸா இருக்கிறது எஸ்டிஎஃப் குர்திஸ்தான் படைப்பிரிவு. இங்க இருக்கிற குர்திஸ்தான் படைப்பிரிவு இவங்க வந்து ரொஜாவா அப்படின்னு சொல்றாங்க. இந்த பகுதியை வந்து ரொஜாவான்னு தான் அவங்க சொல்லிக்கிறாங்க. ரொஜாவா அமைப்பு
ஸோ இந்த அமைப்பின் கீழே இருக்கக்கூடிய கூட்டணி, அது அசிரியன்ஸும் அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிறாங்க. இப்படி பல பிரிவுகள் சார்ந்த கூட்டணியா இருக்கு. இது வந்து ஒரு பகுதியை வந்து ஆக்குப்பை பண்ணி வச்சிருக்கு. இந்த படைப்பிரிவுகளை அழிச்சு இந்த இந்த ஆயில் ரிசோர்ஸ் இருக்கிற பகுதியை வந்து விடுவிக்கணும். அது வந்து அதனுடைய பிரதான நோக்கமா இருக்கு. அதற்கான சண்டை வந்து இப்ப ஆரம்பிச்சிருச்சு, ஆல்ரெடி ஆரம்பிச்சிருக்கு. மஞ்சீத்னு சொல்ற ஒரு மஞ்சீல்ங்கிற ஒரு பகுதியை வந்து பிடிச்சிட்டாங்க இந்த சிரியன் நேஷனல் ஆர்மி. அது வந்து கம்ப்ளீட்டா துருக்கியினுடைய ப்ராக்சி ஃபோர்ஸா தான் உள்ளுக்கு வந்தாங்க. அவங்களுடைய நோக்கமே குர்திஸ்தான் பகுதியை வந்து பிடிக்கிறது தான். ஸோ அதற்காக தான் அவங்க போனாங்க. குர்திஸ்தான் மக்கள் வந்து பெரிய இனப்படுகொலை த்ரெட்டை வந்து இன்னைக்கு எதிர்கொள்றாங்க. இந்த அமைப்புங்கிறது தனி, அந்த மக்கள் வந்து இன்னைக்கு இனப்படுகொலை த்ரெட்டை வந்து எதிர்கொள்றாங்க. அது டர்க்கினால எதிர்கொள்றாங்க, துருக்கியால. ஸோ அதுல அந்த பகுதியில வந்து இவங்களுடைய, அதாவது இந்த ஸ்டேட்டை வந்து காப்பாற்றணும்னா குர்திஸ்தான் படைப்பிரிவுகள் பிடிச்சு வச்சிருக்கிற எஸ்டிஎஃப் கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய, அமெரிக்கன் கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய பகுதியை விடுவிச்சாகணும். அப்பதான் சிரியாவுக்கான ரிசோர்சஸ் கிடைக்கும். அப்பதான் சிரியா வந்து இவங்க யூனிஃபை பண்ண முடியும். சிரிய மக்களுக்கான அந்த பிரச்சனையை வந்து தீர்க்க முடியும். ஸோ அதற்கான நோக்கத்துல அவங்களுக்கு ரெண்டு நோக்கமும் இருக்கு. ஒன்னு வந்து பிகேகேவை அழிக்கணும்னா எஸ்டிஎஃப் கூட சண்டை நடத்தணும், குர்திஸ்தான் மக்களை வந்து அழிக்கணும். அதே நேரத்துல குர்திஸ்தான் பகுதியை வந்து விடுவிச்சா மட்டும்தான் சிரியாவில் இருக்கக்கூடிய தாங்க உருவாக்கி இருக்கிற இந்த HDF தீவிரவாதிகள் அரசாங்கத்தை காப்பாத்திக்க முடியும். ஸோ இப்படி ரெண்டு நோக்கத்துல துருக்கி வந்து இன்னைக்கு தடுமாறிட்டு இருக்கு. அதனுடைய அடுத்த கட்ட நகர்வுங்கிறது குர்திஸ்தான் இனப்படுகொலை நோக்கி நகருது. இப்போ இது இனப்படுகொலைங்கிறது, ஒரு இனப்படுகொலை வந்து தடுக்கப்படாம விட்டுட்டோம் அப்படின்னா அது அந்த பகுதி முழுக்க விரிவடையும். இன்னும் சொல்ல போனா உலகம் முழுக்க விரிவடையும். அது ஒரு தொற்று வியாதி மாதிரி. ஸோ அதுதான் இங்கேயும் ஸ்ரீலங்கால நடந்தது. ஸ்ரீலங்கால வந்து தடுக்க தவறுனதனுடைய விளைவுங்கிறது ரொஹிங்கியால நடந்தது. ரொஹிங்கியாவுக்கு அடுத்து அது டிக்ரே மக்களுக்கு எதிரான இனப்படுகொலையா விரிவடைஞ்சு போச்சு. ஸோ இதே மாதிரி இன்னைக்கு பலஸ்தீன்ல நடந்துகிட்டு இருக்கிற இந்த இனப்படுகொலைங்கிறது தடுக்க தவறுறதுனால அடுத்து வந்து இது அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நகர ஆரம்பிக்குது. இது வந்து குர்திஸ்தான் இனப்படுகொலைக்கான தூபத்தை வந்து இன்னைக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து இந்த இந்த HDS தீவிரவாதிகள் அலவைட்ஸ் மக்களுக்கு எதிரான இனப்படுகொலைக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எத்னிக் கிளன்சிங் நடக்கும். இதுல கடுமையா பாதிக்கப்பட போற சில சமூகங்கள்ங்கிறது குறிப்பா பெடோவின் கம்யூனிட்டி, அதாவது நாடோடிகள்ங்கிறவங்க பெரிய அளவுக்கு எத்னிக் கிளன்சிங்க்கு உள்ளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல இந்த குர்திஸ் பிரிவுலயே வந்து எசிதிங்கிற அந்த பிரிவுங்கிறதும் மிகப்பெரிய அச்சுறுத்தலை வந்து எதிர்கொள்ளுது. அசிரியன்ஸும் எதிர்கொள்றாங்க. இதெல்லாம் விட ரொம்ப மைனாரிட்டியா இருக்கக்கூடிய அர்மேனியன் கிறிஸ்டியன்ஸ், அலப்போல இருக்கக்கூடிய அர்மேனியன் கிறிஸ்டியன்ஸ், அவங்க மிகப்பெரிய த்ரெட்டை வந்து எதிர்கொள்றாங்க. அவங்க இனப்படுகொலை அதை பண்ணப்பட போறாங்களா, இல்ல எத்னிக் கிளென்சிங் பண்றது அவங்கள ஈஸி. அவங்கள வந்து வெளியேற்றணும்னா நீங்க அர்மேனியாவுக்கு போங்க, அர்மேனியாங்கிற நாடு தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா வெளியேற்றிடலாம். ஸோ இப்படி பல மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் நடக்கிறதுக்கான களமா இந்த நாடு வந்து இன்னைக்கு மாறி இருக்கு. இததான் துருக்கி, அமெரிக்கா, இஸ்ரேல் போன்ற எல்லா நாடுகளும், மேற்குலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து இந்த களத்தை வந்து உருவாக்கிட்டாங்க. ஸோ இவ்வளவு சிக்கல்கள் இருக்கக்கூடிய இந்த நாடு இன்றைய நிலையில இதனுடைய பாதுகாப்பை எப்படி இதனால உறுதிப்படுத்த முடியும்? உறுதியே படுத்த முடியாது. அதனுடைய விளைவு தான் இஸ்ரேல் நேரடியா போரை வந்து தொடுத்து ஆக்குப்பை பண்ணுது. அவங்களுடைய கம்ப்ளீட் டிஃபென்ஸ் கெப்பாசிட்டியை அழிச்சிருச்சு. 80% டிஃபென்ஸ் கெப்பாசிட்டியை அழிச்சிருச்சு. ஸோ இன்னைக்கு இஸ்ரேலுங்கிறது, அதாவது சிரியாங்கிறது கை கால் எல்லாம் வெட்டி அதாவது சுத்தமா வந்து முண்டமாக்கப்பட்டு இன்னைக்கு இருக்கிற ஒரு நாடா தான் இருக்கு. பிளவுபட்ட ஒரு நாடா இருக்கு. எந்த கட்டுப்பாடும் இல்லாத ஒரு நாடா இருக்கு. ஒரு ஃபெயில்டு ஸ்டேட்டா இன்னைக்கு நின்றுகிட்டு இருக்கு சிரியா. இதுல எப்படி வந்து உங்களால வெப்பன் ஃப்ளோவை தடுக்க முடியும்? கடத்தல்களை எப்படி தடுக்க முடியும்? இப்போ ஹெஸ்புல்லாவுக்கு இது வரைக்கும் போயிட்டு இருந்த வெப்பன்கிறது சிரிய அரசாங்கத்தினுடைய ஆதரவோட போயிட்டு இருந்த வெப்பம்னா, இன்னும் ஆதரவு இல்லாத வெப்பன் சப்ளைங்கிறது நடந்துகிட்டு தான் இருக்கும். ஸோ மாற்று வழிகள்ங்கிறது அவங்க திறந்துகிட்டு இருப்பாங்க. அதை மட்டும் இல்லாம அவங்க வந்து ஜோர்டான் வழியா கடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஹெஸ்புல்லாவுக்கு. ஹெஸ்புல்லாவுக்கு கடத்துறது மட்டும் இல்ல, ஜோர்டான் வழியா வெஸ்ட் பேங்குக்கும் கடத்திட்டு தான் இருக்கிறாங்க.
ஸோ அதனால பல வழிகள் இருக்கு. இவங்களுக்கான ஆயுதம் வரத்துங்கிறது தடுக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது மிக மிக குறைவா தான் இருக்கு. ஏன்னா சிரியாவே வந்து கட்டுப்பாட்டுல இல்லை, யாருடைய கட்டுப்பாட்டுலயும் சிரியாங்கிறது இல்லை. ஸோ அதனால நீ என்னதான் வந்து தடுத்து நிறுத்தணுங்கிற முயற்சியில ஈடுபட்டாலும் அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. பல வழிகள் வந்து அவங்க வச்சிருக்கிறாங்க. வேற வழி மூலமா வந்து அவங்க ஆயுதங்களை கொண்டு போறதுக்கான எல்லா வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இந்த செயின் வந்து உடைஞ்சு போச்சு, சப்ளை செயின் வந்து கம்ப்ளீட்டா போயிடுச்சு அப்படிங்கறதெல்லாம் வந்து ஆஹ், மாற்று வழிகள் ஏற்படுத்த முடியக்கூடியதுதான், இம்பாசிபிள் கிடையாது. ஸோ அதனால அது வந்து தொடர்ந்து நடக்கும். அதே மாதிரி ஹெஸ்புல்லா வந்து சுற்றி வளைச்சிட்டாங்க, இனிமே ஹெஸ்புல்லாவால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னா, எதுவுமே பண்ண முடியாது ஹெஸ்புல்லாவை வந்து எதுவுமே பண்ண முடியாதுங்கிறத நம்ம இந்த 2 மாச போர்லயே பார்த்துட்டோம். ஃபார்மிடபிள் ஃபோர்ஸா இருக்கு. அதே நேரத்துல அது உள்நாட்டுக்குள்ள வந்து மிகப்பெரிய பிரச்சாரங்களை எதிர்கொள்ளுது. அதற்கு எதிரான பிரச்சாரங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதை எதிர்கொள்றதுக்காக இந்த போர் நிறுத்த காலகட்டத்தை வந்து அது முழுமையா வந்து பயன்படுத்திட்டு இருக்கு. அதுல இருந்து வெளியில வரணுங்கிறது தான் அதனுடைய பிரதான நோக்கமா இருக்கு. மக்கள் மத்தியிலிருந்து அந்நியப்படாம பாதுகாத்துக்கிறது அதனுடைய பிரதான நோக்கம். ஏன்னா மிக முக்கியமான தலைவரை இழந்துட்டாங்க, மிக முக்கியமான லீடர்ஷிப்பை இழந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு 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 இன்ஸ்டபிளான ஒரு கண்டிஷன்ல இந்த மக்கள்கிட்ட இருந்து அந்நியப்படுத்துறதுக்கான அந்நிய சக்திகளோட முயற்சிங்கிறத எதிர்கொண்டாகணும், அதுல இருந்து விடுபட்டாகணும். ஸோ அந்த இடத்துல அவங்க இந்த போர் நிறுத்த காலகட்டத்தை வந்து அதற்காக பயன்படுத்துறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. தங்களுக்கு தேவையான தயாரிப்பு பணிகள்லாம் அவங்க ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுல ஈரானுக்கு எதிரான தாக்குதல் நடவடிக்கையை இதுல இருந்து பண்ணலாம், சிரியா வந்து திறந்துருச்சு, சிரியா வழியா போய் தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி இவங்க முயற்சி பண்ணாங்கன்னா அதனுடைய விளைவுங்கிறத ஈரான் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறத பொறுத்து தான் நமக்கு வந்து பார்க்க முடியும். ஸோ ஏற்கனவே ஈரானுடைய ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 3ங்கிறது பெண்டிங்ல இருக்கு. ஸோ அதை எப்போ வந்து பண்ண போறாங்க? ஈரானுக்கு தாக்குதல் நடத்துறதுக்காக ட்ரம்ப் வரும்போது இவங்க போனாங்கன்னா அதற்கப்புறம் இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸினுடைய நடவடிக்கைகள் என்ன மாதிரியான காலத்தை நோக்கி நகரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம அந்த டயத்துல நம்மளால பார்க்க முடியும். சுலபமான விஷயம் கிடையாது. ஈரான்ங்கிறது எந்த சக்திகளுடைய ஆதரவும் இல்லாம தன்னை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய சக்தியோட தான் இருக்கு. ஏன்னா அதற்கு பிரதானமான 2 காரணங்கிறது அதனுடைய ஜியோ ஸ்ட்ராட்டஜிக்கல் லொகேஷன் தான். ஏன்னா அந்த முக்கியமான இடத்துல நீரிணையனுடைய மிக முக்கியமான பகுதியில அது இருக்கு. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் உலகத்தினுடைய 50%, கிட்டத்தட்ட 50% ஆயில் போக்குவரத்துங்கிறது, கேஸ் போக்குவரத்துங்கிறது அந்த பகுதி வழியா தான் நடக்குது. அதை இமீடியட்டா ஈரான் நினைச்சதுன்னா, போர்னு வந்துச்சுன்னா உடனடியா தடுத்து நிறுத்துறதுக்கு முடியும். அப்படி தடுத்து நிறுத்தினா உலகத்தினுடைய பொருளாதாரம் விழுறதை தவிர யாராலையும் காப்பாற்ற முடியாது, விழுறதை தவிர எதுவுமே பண்ண முடியாது. அதே போல இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மொனார்கிஸ், எமிரேட்ஸ், இவங்கெல்லாம் ஈரான் மீது தாக்குதல் நடத்துறதுக்கு அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் அனுமதி வழங்கினாங்கன்னா அவங்களுடைய இருப்புங்கிறது ஈரான் கேள்விக்கு கொண்டு வந்துடும். ஸோ இந்த 2 துருப்பு சீட்டும் ஈரான்கிட்ட இருக்கு. இதெல்லாத்தையும் எதிர்கொண்டுதான் நீங்க ஈரானை வந்து தாக்க முடியும். அப்படியே நீங்க தாக்குதல் நடத்த போனீங்கனாலும், கடந்த முறை நீங்க தாக்குதல் நடத்த போகும்போது 70 கிலோமீட்டர் எல்லையிலிருந்து தள்ளி நின்றுட்டு தான் அவங்களால தாக்குதல் நடத்த முடிஞ்சது. இன்னைக்கு உள்ளுக்கு போனீங்கன்னா, இன்னைக்கு எமன் அன்சாரில்லா அமைப்பு எப்படி F-18ங்கிற அமெரிக்காவினுடைய போர் விமானத்தை வந்து தாக்கி அழிச்சிருக்குன்னு சொல்லுதோ, இது மாதிரி பல போர் விமானங்களை நீங்க இழக்க வேண்டியிருக்கும் ஈரானுக்குள்ள. அப்படிலாம் இழந்தீங்கன்னா உங்களுடைய ஒட்டுமொத்த மிலிட்டரி பவருமே கேள்விக்கு வந்துடும். அதற்கு மேல உங்களை யாரும் சீண்ட விட மாட்டாங்க. அந்த அளவுக்கு சிக்கல்கள் வந்து இதுக்குள்ள இருக்கு. ஸோ அதனால இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணி இது எல்லாத்தையும் பண்ணிட்டு நம்மளால சக்சஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தப்பு கணக்கு போட்டு போறாங்கன்னா இவங்களுடைய வீழ்ச்சியை இவங்களே உறுதிப்படுத்திக்கிறாங்கிறது தான் அர்த்தம். ஸோ அதர்வைஸ் நம்ம மக்கள் மத்தியில இந்த இந்த ஏற்பட்டிருக்கிற இந்த இந்த டிமோட்டிவேஷன்ங்கிறது இல்ல டிஃபீட்டிசம்ங்கிறது எந்த வகையிலையும் சப்ஸ்டான்சியலானதா இல்லை. அது மாதிரி சம்பவங்கள் இடம்பெறல. அந்த அளவுக்கு பிரச்சனைகள் இன்னைக்கு இங்கும் உருவாகல. ஊதி பெரிதாக்கப்படுது, மிகப்பெரிய இழப்பை சந்திச்சுட்டதா ஊதி பெரிதாக்கப்படுதே தவிர உண்மையாவே வந்து பெரிய இழப்புங்கிறது இது வரைக்கும் ஏற்பட்ட மாதிரி தெரியல.
ஒரே ஒரு நாடு தான் வந்து இதுல மிகப்பெரிய சிக்கலை வந்து எதிர்கொள்ளுது, ஈராக். ஈராக் வந்து இந்த தீவிரவாதிகள், குறிப்பா அந்த வெளிநாட்டுல இருந்து வந்த தீவிரவாதிகள் ஈராக்குள்ள போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால ஈராக் வந்து மிகப்பெரிய நெருக்கடியில இருக்கு. அதை தவிர இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மற்ற ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகள் வந்து எல்லாருமே ரிலாக்ஸா தான் இருக்கிறாங்க. எல்லாருமே எதிர்கொள்றதுக்கு தயாரா தான் இருக்கிறாங்க, எதிர்கொள்ளுவாங்கங்கிறது தான் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். ஓகே ஓகே தோழர். பார்க்கலாம் அடுத்த நிகழ்வுகள் எப்படி போகும் பார்ப்போம். உம் வெவ்வேறு இது வந்து இன்னும் நிறைய தகவல்கள் வந்துகிட்டு இருக்குது. குறிப்பா வந்து அஹ், இத ஈரானை கண்ட்ரோல் பண்றது, அப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஎம்யூ அந்த பாப்புலர் மொபிலைசேஷன் யூனிட்டை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு ஈராக்கு வந்து ஈராக் கவர்மெண்ட்டுக்கு வந்து அழுத்தம் கொடுக்கறதா தகவல் வந்திருக்கு. அடுத்து வெவ்வேறு நகர்வுகள் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். உங்க நேரத்துக்கு மிக நன்றி தோழர். நன்றி தோழர், தோழர்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.